பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நாம் ஒவ்வொருத்தரும் தைரியமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வர கஷ்டங்கள், சோர்வுகள், மன வேதனைகள், மன பாரங்கள், இதெல்லாம் பார்த்து நாம் தைரியத்தை இழந்து விடுகிறோம். இந்த தைரியத்தை நாம் இழந்து விடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல தோல்விகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்போமானால், தாவீது காடுகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கமும் வந்து ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு போனது. அப்பொழுது தாவீது வீரத்தோடு தைரியத்தோடு அந்த கரடியும் சிங்கத்தையும் போராடி மேற்கொண்டு அந்த ஆட்டை தப்புவித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த தாவீது அந்த கரடியும் சிங்கத்தையும் பார்த்து பயந்து போயிருப்பான் என்றால், நிச்சயமாக அந்த கரடியும் சிங்கமும் ஆட்டையும் கொண்டிருக்கும், தாவீதையும் கொண்டிருக்கும். ஆனால் தாவீது தன்னுடைய தைரியத்தோடு அந்த அந்த கரடியும் சிங்கத்தையும் எதிர்த்து போராடி தன்னுடைய ஆடுகளை மீட்டான். அதே போல கோலியாத்தை குறித்து முழு இஸ்ரேல் மக்களும் பயந்து கொண்டிருந்த பொழுது இந்த தாவீது பயப்படலை. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு தைரியமாக அந்த கோலியத்தை எதிர்ப்பதற்கு களத்தில் போய் நிற்கிறார். அந்த தைரியத்தினால கர்த்தருடைய உதவியோடு கூட அந்த கோலியாத்தை ஒரே கல்லால் முறியடித்து ஒரு பெரிய வெற்றியை, ஒரு பெரிய ஜெயத்தை தாவீது பெற்றுக்கொள்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால்களையும் மிகப்பெரிய கஷ்டங்களையும் மிகப்பெரிய இழப்புகளையும் பார்த்து நாம் சோர்ந்து போய் இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய தைரியத்தை விட்டுவிடக்கூடாது. நாம் தைரியமாக இருப்போமானால் வேதம் சொல்லுகிறது, அது உங்களுக்கு மிகுந்த பலனாய் மாறிவிடும். அல்லேலூயா. நம் தைரியத்தை ஒருபோது விட்டுவிடக்கூடாது. நம் தைரியமாக இருப்போமானால் அது நமக்கு மிகுந்த பலனாக மாறிவிடும். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்தீங்கன்னா, கப்பலில் 275 பேர் பிரயாணப்பட்டு போகும்போது கப்பல் உடைந்து எல்லாரும் 276 பேரும் கடலை தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பவுல் எல்லாரும் சாகக்கூடிய நிலைமை, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிருக்கிற அந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்கும் ஒரு தைரியத்தை ஏற்படுத்துகிறார். கப்பல் சேதமே வரும், மற்றபடி நாம் யாரும் சாக மாட்டோம், நாம் தப்பி பிழைப்போம் என்று சொல்லி தேவன் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் ரோமாபுரிக்கு போக வேண்டியிருக்கிறது, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி இந்த பவுல் அந்த 276 பேருக்கும் தைரியம் சொல்லுகிறார். அந்த தைரியத்தினால அந்த 276 பேரும் தப்பி கரையேறினார்கள். அல்லேலூயா. எனவே இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய தைரியத்தை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய தைரியம் நமக்கு மிகப்பெரிய பலனை கொண்டு வருகிறது. இதை பார்த்தீங்கன்னா, சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம தோல்விகளை அநேகர் ஒப்புக்கொண்டு அதை பெரிதாக எண்ணிக்கொண்டிருந்தால் நாம் ஒருபோதும் நம்முடைய சூழ்நிலையை மேற்கொள்ளவே முடியாது. நம்முடைய தைரியம் நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கிறது என்று வேதம் கூறுகிறது. எனவே மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நம்ம ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது. சோர்ந்து போகக்கூடாது. உற்சாகமாக தைரியமாக என்ன நடந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு கூட இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேவன் தருவார். எனவே இந்த காலை நேரத்தில் ஒருபோதும் உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும், எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய சவால் வந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் நமக்கு தருவார் என்கிற ஒரு விசுவாசம், ஒரு தைரியம் நமக்குள்ளே இன்றைக்கு உண்டாகட்டும். ஆமென். எனவே நாம் தைரியத்தை விட்டு விடாமல் நாம் உற்சாகமாய் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஆஸ்வதிப்பார், நமக்கு பலனை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயம் செய்து நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், தோல்வியோடு கொண்டிருக்கலாம், என்ன செய்ய போகிறோம் தெரியல, அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், கடன் பாரம், நெருக்கம், இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள், தைரியத்தை விட்டு விடாதீர்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்கள் செய்வார், அதிசயங்கள் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவே நாம் தைரியத்தை விட்டு விடாமல் உற்சாகத்தோடு தைரியத்தோடு காணப்படுவோம். என்ன நடந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து எனக்கு மிகப்பெரிய வெற்றியையும் ஜெயத்தையும் தருவார் என்கிற விசுவாசத்தோடு கூட காணப்படுவோம்.
இந்த நாள் முழு நம்மை ஆண்டு வழி நடத்துவார். ஆமென். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையும் எங்கள் தைரியத்தை விட்டு விடாதபடி நாங்கள் உற்சாகமாய் தைரியமாய் காணப்பட உதவி செய்வதாக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.